மக்கள் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னன்னா, ஆடி மாதத்துடைய சிறப்புகள். ஆடி மாதத்தில் என்னெல்லாம் இருக்குது? ஆடி பெருக்கு இருக்குது, ஆடி அமாவாசை இருக்குது. ஆடி மாதம் அப்படின்னாவே பெண்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். தெய்வீக மாதம். எப்பவுமே சித்திரையிலேருந்து வரக்கூடிய பங்குனி வரைக்கும் இருக்கக்கூடிய மாதத்தில் ஆடி மாதம் அளவில்லாத ஒரு தெய்வ வழிபாடுன்னு சொல்லலாம். இதுக்கு என்னங்க சிறப்பு? ஆடி பெருக்குனா என்ன? பெருக்கு என்றால் வளர்ச்சி, வளமை, உயர்வு. இதெல்லாம் தான் பெருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆடி பெருக்கு அப்படின்னா என்னென்னா, நீருக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். தென்மேற்கு பருவமழை காற்றால் வரக்கூடிய காவிரி ஆறும் சில ஆறுகளும் நல்ல ஒரு ஆடி பெருக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்பே நல்ல ஒரு வெள்ளத்தை நல்ல மக்களுக்கு உபயோகப்படும்படி ஒரு பெரு வெள்ளமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. எதனால்? இந்த தென்மேற்கு பருவக்காற்றும் மழையால். அப்போ இதை இந்த காலகட்டத்தை புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம். புண்ணிய காலம், வளர்ச்சிக்கு உண்டான ஒரு காலம், உயர்வுக்கு உண்டான ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த காலத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. காவிரிக்கு அவ்வளோ ஒரு மகிமை உண்டு. காவிரி ஆற்றை பற்றி அவ்வளோ மகிமையை பற்றி பேசுவாங்க. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சிறப்பே இந்த ஆடி மாதத்தோடைய அமைப்பில் தான் இருக்குது. சோழ மன்னர்கள் காவிரி நதிக்கரையில் நிறைய பிரார்த்தனை பண்ணுவாங்க, வேண்டுதல்கள் செய்வாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க. காவிரி நதிக்கு ஒரு நன்றி செலுத்துவாங்க. காவிரி நதிக்கு அந்த ஆற்றங்கரையில் போய் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாகும். இது திருநாள் அப்படின்னாவே சொல்லுவாங்க. அப்படி சோழ மன்னர்கள் அந்த ஒரு பிரார்த்தனையை ஆரம்பித்து கொடுத்தாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா நிறைய மக்களும் நம்ம அதன் வழிபாட்டிலேயே தான் வந்துட்ருக்கோம். அப்போது ஒரு நீருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் நாள் ஆடி பெருக்கு. அப்போ வாழ்க்கையில் நம்மளுடைய ஒரு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. செல்வ வளம் நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி ஏதாவது செயல் செய்கிறாங்க அப்படின்னா அது எனக்கு பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் இந்த ஆடி மாதம். அப்போ இந்த ஆடி மாதத்தை நிச்சயம் நம்ம வழிபடணும். இந்த ஆடி பிறந்துட்டாவே என்ன, வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆடியை பெருக்கு, அதுக்கு முன்பு வெள்ளிக்கிழமை. அப்போ இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம என்ன பண்ணுறோம், மக்களுக்கு தேவையான அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம கொண்டு போய் நம்ம அம்மன் கிட்ட நம்ம சரணடைகிறோம். என்னுடைய மாங்கல்ய பலத்தை காப்பாற்று, என்னோட ஆரோக்கியத்தை காப்பாற்று அப்படின்னு நம்ம வேண்டுதல் செலுத்துகிறோம். இது ஒரு திருவிழாவாகவும் பெண்களை மங்கள நாள், பெண்களுடைய மங்கள நாளாகவும், அஷ்டலக்ஷ்மியோடைய திருநாளாகவும், கலவை சாதத்தின் சிறப்புகளாகவும், கலவை சாதம் அதோடைய சிறப்புகள், தான தர்மத்திற்கு உண்டான நாள். இத்தனை சிறப்புமே ஆடிப்பெருக்கில் இருக்குது, ஆடி மாதத்துல இருக்குது. இந்த ஆடிப்பெருக்குக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வகையான சாதங்கள் செய்யணும். நிச்சயமாக 5 வகையான சாதங்கள் செய்யணும். புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம், இந்த மாதிரி கலர் வகையான சாதம். கலவை சாதம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கலவை சாதம் தான் இந்த ஆடி மாதத்துடைய 18 ஆடி பெருக்கன்னைக்கு சிறப்பான விஷயம். இந்த சாதத்தையெல்லாம் செய்து ஆற்றோடங்கரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை குடும்பத்தோடு போய் இவங்க அங்கே ப்ரே பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்டுட்டு வந்தால் பஞ்சபூத சக்தி உங்களுக்கு கிடைச்சிடும். பஞ்சபூத சக்தி நம்மளுக்கு உடம்புலேயும் கிடைக்கும். நம்மளுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய பஞ்சபூத சக்திகளும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போது எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் நீரோட போகுங்கிறதுனால அது காவிரி ஆறு மிகவும் சிறப்பு. அந்த காவிரி ஆறு மட்டும் இல்லாமல் பல ஆறுகளும் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த மாதிரியான சிறப்புகள் எல்லாமே ஆடி பெருக்கன்று உள்ளது. அப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த நாள் 5 விளக்குகள், பஞ்ச கலவைகள் சார்ந்த சாதம், தனித்தனியாக ஒவ்வொரு கலர்லேயும் ஒரு சாதங்கள் செய்து படைக்கணும்.
தான தர்மங்கள் செய்யணும், பசுமாட்டிற்கு தீவனம் வாங்கி கொடுக்கணும். அஷ்டலக்ஷ்மி திருநாளாக இருக்கிறதுனால சரடு, மஞ்சக்கொம்பு, குங்குமம், திருமஞ்சனம் உங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கி நீங்கள் வைக்கணும். ஒரு காசு வந்து சேமிக்கிற பழக்கம், ஒரு உண்டியில் ஒரு காசு போடுற பழக்கத்தை சேமிக்கணும். கும்பம் வச்சு பழகிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களாக பண்ணும்போது உங்களோட வீட்டில் நிரந்தரமான செல்வ வளம் உண்டு. உமின்னு சொல்லுவாங்க, நெல் உமி. அந்த உமியை வாங்கி ஒரு மஞ்சள் கலர் துணியில் கட்டி அதில் நிறைய காசுகள் போட்டு நீங்கள் உங்களுடைய பீரோக்குள்ளே வைக்கிறது செல்வத்தை பெருக்கும். இதுவும் இந்த மாதத்துடைய சிறப்பு. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நாளிலிருந்து உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஒவ்வொரு பெண்களும் வெள்ளிக்கிழமை ஆனால் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க. எதுக்கு அப்படின்னா, தான தர்மங்கள் செய்யக்கூடிய நாளாக கருதப்படுது. ஏதாவது செஞ்சு, கூழுங்கிறது வந்து அம்மனுக்கு, ஆனால் ஏதாவது செஞ்சு பிரசாதம் படைப்பாங்க. அவங்களுக்கு என்ன முடியுதோ படைப்பாங்க. வேண்டுதல் வைப்பாங்க. அம்மன் கோயிலாக பார்த்து போவாங்க. அப்படி போகக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, மஞ்சள், நீங்கள் எப்போவுமே சரடு, மஞ்சள், குங்குமம் வாங்கி கொடுப்பீங்க. அது போக ஒரு 1/2 கிலோ குங்குமம் வாங்கிக்கோங்க, திருமஞ்சனம் வாங்கிக்கோங்க, விரலி மஞ்சள் வாங்கிக்கோங்க. அதை வந்து அம்மனுக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பெண்கள் நிறையா பேர்த்துக்கு அந்த குங்குமம் போய் சேரும், விரலி மஞ்சள் போய் சேரும், சரடு போய் சேரும். இதை வெள்ளிக்கிழமை தோறும் மறக்காதீங்க. வெள்ளிக்கிழமை 7 பெண் குழந்தைகளுக்கு தானம் இடுங்கள். இல்லை ரொம்ப பெரிய முதியவர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. நீங்கள் 7 பேர்த்துக்கு மேலே எவ்வளோ பேர்த்துக்கு வேணாலும் செய்யலாம். ஆனால் 7ங்கிறது நிச்சயம் நிர்ணயிக்கப்படணும். அப்போ தான் சப்த கன்னியர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம். அந்த கன்னிமார்கள் தான் தெய்வங்கள், அனைத்து தெய்வத்தோடைய அம்சங்கள், ஒவ்வொரு தெய்வத்துடைய பராசக்தியின் அம்சங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்சங்கள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா கன்னி பெண்கள் அல்லது வயதில் மூத்தோர்கள், அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் வேணும். அந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே நம்மளுக்கு அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு அர்ச்சனை சேர்த்து வச்சுக்கணும். அந்த அட்சதையில் பூ போட்டுக்கணும், மஞ்சள் கலந்து அரிசி போட்டுக்கணும். இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும். நிச்சயம் வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு குங்கும சிமிழ், அது நீங்கள் எப்படி, அது எந்த மாதிரி கொடுத்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி இருக்கக்கூடிய டிசைன் அப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல, வெள்ளி, பித்தளை, உங்கள் வசதிக்கு ஏற்ப நிச்சயம் ஒரு 5 பெண்களுக்கு 7 பெண்களுக்காவது குங்குமம் கொடுக்கணும். குங்குமம் கலந்த ஒரு குங்கும சிமிழ் கொடுக்கணும். அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். குழந்தைகளுக்கு நிறைய வளையல்கள் வாங்கி கொடுங்க. உங்களுடைய வீட்டில் வந்து வம்ச விருத்தி நல்லா இருக்கும். நிறைய வளையல்கள் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் வசதிக்கு ஏற்ப எப்படி செய்கிறீங்க, எந்த மாதிரி செய்கிறீங்கிறத நீங்கள் பார்த்துட்டு பண்ணுறது நல்ல சிறப்பான ஒரு அம்சம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஆடி அமாவாசை, இப்போ இந்த ஆடி பெருக்கு, ஆடி வெள்ளி, 5 வெள்ளி வரும். இந்த 5 வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் அந்த ஆடி மாதம் முடிஞ்சோடனே நிறைவேறும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நிறைவேறினதுக்கப்புறம் என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கோமோ அதை போய் நீங்கள் அந்த கோயிலில் போய் செஞ்சிடணும். ஜாக்கெட் பிட்டு நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஏன்னா புடவைகள் அதிகமாக கொடுக்க முடியாது இல்லையா, வசதிகளுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒரு சிறு ஜாக்கெட் பிட்டு வாங்கி வர சுமங்கலி பெண்களுக்கு 2 வளையல், சரடு, மஞ்சள், குங்குமம், ஒரு ஜாக்கெட் பிட்டு இதெல்லாம் கொடுக்கும்போது உண்மையாகவே உங்களுக்கு அவங்கள அம்மனுடைய அருள் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். சரஸ்வதி கோயிலுக்கும் அம்பாள் கோயிலுக்கும் லக்ஷ்மி கோயிலுக்கும் நீங்கள் தேடி எங்கே இருக்கோ, சரஸ்வதி அம்மா எங்கே இருக்காங்க, லக்ஷ்மி தேவி எங்கே இருக்காங்க, அம்பாள் எங்கே இருக்காங்க, இந்த 3 கோயிலுக்குமே இந்த ஆடி மாதத்துக்குள்ளே எங்கேயாவது கண்டுபிடிச்சி போயிட்டு வந்தோம். அப்போ முப்பெரும் தேவிகள்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சோழ மன்னர்கள் வந்து நிறையா கோயில் கட்டியிருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பவர் வந்து நீருக்கு கொடுப்பாங்க. நீர்த்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க, காவிரி தாய் அப்படின்னு. அப்போ ஒரு காவிரியே தாய்ங்கிற மாதிரி ஒரு நீர் வளம் உள்ள ஒரு இடமா அது மாறி இருக்குது சோழர்களோடது.
அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த விசேஷம். இதில் வந்து ஆடி அமாவாசை அதுவும் சிறப்பான விஷயம். இந்த ஆடி அமாவாசை அப்படின்னா என்ன? ஆடி மாதத்தில் இப்போ வந்து ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் யார் வந்து நம்மளை விட்டு போய் இறந்தாலும் அவர்களுக்கு இறந்த திதின்னு ஒன்று இருக்கும். இந்த திதி பார்த்து தான் தர்ப்பணம் கொடுப்பாங்க, திதி பார்த்து தான் எல்லா விஷயமும் செய்வாங்க. ஆனால் இந்த காலத்தில் சில பேர்த்துக்கு தெரியாமே போயிடுது, திதி பார்க்க தெரியலை, எங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறவங்க எல்லாமே ஆடி அமாவாசைக்கு பொதுவாக சாமி கும்பிட்டுருவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆடி அமாவாசைக்கு அதுவும் ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் மேல் உலகத்தில் இருக்கிறவங்க இந்த பூ உலகத்துக்கு வரக்கூடிய ஒரு நாள். ஒரு வருஷம் ஃபுல்லாக காத்துட்ருப்பாங்களாம். இந்த பூ உலகத்துக்கு நம்மளை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நாள் வந்து ஆடி அமாவாசை. அந்த நாள் வந்து முன்னோர்களுக்காக, நம்ம குலதெய்வத்தை வேண்டி முன்னோர்களுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கக்கூடிய நாள், தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நாள். நீங்கள் ஆடி அமாவாசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிராயச்சித்தம் தேடக்கூடிய ஒரு நாள் வந்து ஆடி அமாவாசை, தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நாள். அப்போ உங்கள் முன்னோர்களை நினச்சி நீங்கள் ஒரு காவிரி ஆற்றின் கரையில் இல்லை ஏதாவது ஒரு நீரோட்டம், ஒரு ஓடும் நதியின் கரையில் தான் தர்ப்பணம் செய்யணும். அது முக்கியமான விஷயம். அதனால அந்த ஆடி அமாவாசையை வந்து ஆடி மாத பெருக்கில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்போது எங்கே பார்த்தாலும் தண்ணி, தென்மேற்கு பருவக்காற்றால் எங்கே பார்த்தாலும் நீர்வளம் நிறைந்தே இருக்கும். இது எதுக்கு தெரியுங்களா? விவசாயிகளுக்கு, அடுத்த விவசாயம் செய்யக்கூடிய ஒரு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது நல்ல ஒரு வழி. அவங்களுக்கு நீர்வளம் அதிகமாக கிடைக்கும். அப்போ இந்த ஆடி அமாவாசைக்கு முன்னோர்கள் வருவாங்க. அவங்கள ஏமாற்றம் அடையாமல் நம்ம வந்து நீர்வளம் இருக்கக்கூடிய இடத்துல தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டில் அவங்களுக்கு படையல் போட்டு அவங்களுக்காக காத்திருந்து, அவங்களுக்காக நம்ம காத்திருந்து ஒரு செயல் செய்யும்போது அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அன்றைக்கி நம்ம வந்து ஒன்றுமே செய்யாமல் நம்ம பாட்டுக்கு இருந்தோம் அப்படின்னா அவங்க ஏமாந்து போயிடுவாங்க. ஏன்னா ஒரு வருட காலம் அவங்க காத்துட்ருக்காங்க. அப்போ அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா ஆடி அமாவாசைக்கு நிச்சயம் நம்ம சாதங்கள் செஞ்சு ஏதாவது ஒரு படையல் போடணும், இல்லை காக்காக்காவது போடணும், இல்லை சில பேர்த்துக்கு அன்னதானமாவது செய்யணும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு செய்யும் அன்னதானம் நேரடியாக அவங்க முன்னோர்களுக்கு போகும். அப்போ உடல் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பான ஒரு விஷயம். தட்சிணாய காலம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆடி மாதத்தில் தான். அப்போ இந்த புண்ணிய காலமெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அப்போ இந்த ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு, பசுமாட்டிற்கு, நீர் வளத்துக்கு, இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். அப்போ முன்னோர்களுடைய வழிபாடு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இதுவரைக்கும் திதி கொடுக்காதவர்கள் அந்த நாள் திதி கொடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போது ஒரு 3 தலைமுறையாவது, இப்போ உங்களுடைய யார் இறந்தார்களோ, இப்போ ஒரு தாய் தந்தையெல்லாம் இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தகப்பன் தாய், அவர்களுடைய தகப்பன் தாய், இந்த 3 தலைமுறையோடைய பெயர்களையாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து கடவுள்னு பார்த்திங்கன்னா முப்பெரும் கடவுள்னு சொல்கிறாங்க. அப்போ 3 தலைமுறை நிச்சயம் ஒருவர் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடுத்த ஜெனரேஷனில் வந்து இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ 3 தலைமுறையுடைய பெயர்கள் சொல்லும் போதே உங்களுடைய வாழ்க்கை மாறிடும். இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷம். இப்படி இந்த ஆடி மாதத்தோடைய அமைப்பை நீங்கள் வந்து செய்யணும். கலவை சாதம் தான் தான தர்மங்கள் பண்ணணும். நிறையா உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தானங்கள் செய்யணும். நிறைய பெண்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கணும், மூத்தவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும். யாருக்கு சாபம் விட்டாலும், இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ சாபம் விட்டுருப்போம், இவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு, நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நீர் கரையோரத்தில் ஒரு சொம்பு நீரை வந்து கையில் இப்படி கையில் 3 முறை எடுத்து, நான் விட்ட சாபம் நீரோடு கரைஞ்சு போயிடணும், எனக்கும் மற்றவர்கள் விட்ட சாபம் இந்த நீரோடு கரைஞ்சு போகணும்னு சொல்லி 3 முறை ஜலதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜலத்தை எடுத்து பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம்.
திருமண தடை நீங்கும், குழந்தை செல்வம் பெருகும், தொழில் முன்னேற்றம் ஆகும், கடன் தீரா கடனில் வறுமையின் மேலே வறுமை. அப்படி இருக்கிறவங்க முன்னோர்களுக்கு நீங்கள் ஒரு பிரார்த்தனை கொடுக்கும்போது அந்த வறுமை நீங்கி நல்லா வளமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த ஆடி மாதத்தோட சிறப்புகள் நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அளவுக்கு ஒரு மக்கள் செய்தாலே போதும், அவங்களுக்கு நல்ல வளமை கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு திருமணம் புதுசாக கல்யாணம் ஆகிருப்பாங்க, ஒரு திருமணமான புது தம்பதியர்களை இந்த ஆடி மாதம் வந்து நம்ம தனித்தனியாக அவர்கள் வீட்டில் வச்சுருப்போம். அம்மா வீட்டுக்கு பெண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவோம். இதோடைய கருத்து என்னன்னு தெரியுங்களா? ஆடி மாதத்தில் கரு உண்டானால் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்குமா. அந்த குழந்தை சித்திரை மாதத்தில் பிறக்கும்போது ரொம்ப சித்திரவதை அனுபவிக்கணும் ஒரு கருத்து. ஆனால் அதோடைய கருத்து அது கிடையாது. சித்திரையில் குழந்தை பிறந்தால் உடல் சூடு அதிகமாகும். சித்திரையில் வந்து குழந்தை பிறக்கும் போது உடல் சூடு வந்து அதிகமாகும். இதுதான் அது. அப்போ உடல் சூடு அதிகமாகும் போது கர்ப்பப்பை வீக்காகும், விந்தணுக்கள் பிரச்சனை வரும், நம்மளுடைய ஆரோக்கியம் கெடும். அந்த மாதத்தில் குழந்தை பிறக்கிறப்போ சில ஆரோக்கியம் கெடும். அப்படிங்கிற ஒரு முறையில் தான் முன்னோர்கள் அந்த மாத கணக்கை ஒரு கணக்கில் வச்சுக்கிட்டு இது புதுசாக இருக்கக்கூடிய தம்பதியர்களை பிரித்து வச்சாங்க. இதுக்கும் நல்ல உள்நோக்கு உள்கருத்து நிச்சயம் உண்டு. சரிங்களா? நிறைய பேர் பாருங்கள், சித்திரையில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்திருக்கிறது. வெறும் அவங்களுக்கு ரொம்ப காலம் கடந்த திருமணம், இல்லை திருமணமே ஆகாமல் இருக்குது, குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருப்பது, இப்படி நிறைய விஷயங்களை அவங்க உள்ளே வந்துடுவாங்க. அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு வழிமுறையை முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் இந்த மாதத்தில் செய்ய மாட்டேன். ஆடி மாதம் வந்து காற்று, ஆடி காற்று அம்மியும் நகுருமா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படி ஒரு சூறாவளி காற்று அப்படிங்கிறப்போ நம்மளை விட்டு சில பிரச்சனைகள் வெளியேறக்கூடிய காலம், நம்ம உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய காலம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய நம்ம உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கும், மன அமைதியோடு இருக்கும். அப்போ இதில் வந்து சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கும்போது புண்ணிய காலம் ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ இந்த ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கன்னைக்கு கடை திறப்பு விழா, அந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், இது எல்லாமே அந்த ஆடி பெருக்கன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்னாடியும் வேண்டாம், அதற்கு பின்பும் வேண்டாம். ஆடி பெருக்குக்கு நீங்கள் ஒரு கடை திறப்பு, நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை வந்து ஓப்பன் பண்ணுறோம், தொழில் ஓப்பன் பண்ணுறோம், அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். ஆடி அமாவாசை விட ஆடி பெருக்குக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அப்போ மற்ற காரியங்கள் சுப நிகழ்ச்சி செய்யலாமா அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. எப்பவுமே ஆனி ஆடி இதை முடிஞ்சு 9வது மாதங்கிறத வந்து செப்டம்பர், ஆவணி, அந்த ஆவணி மாதம்னு உள்ள நுழையும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, அதில் ரொம்ப ஒரு ஏற்றம், இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இதனால தான் இத்தனை விசேஷங்களையும் உள்ளடக்கி வச்சுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆடி மாதம். இந்த மாதத்தில் வெள்ளிதோறும் முதல் உணவாக ஒரு சிறு குழந்தைக்கு கொடுங்கள். முதல் உணவு யாரெல்லாம் இந்த ஆடி மாதம் இல்லாட்டி முழுமையான 30 நாளையும் செய்யக்கூடிய முதல் உணவு நிச்சயம் ஒரு குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு ஒரு சிறு உருண்டை கொடுத்து குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தீரா செல்வம் உங்ககிட்ட என்றைக்குமே இருக்கும். எப்பவுமே உங்களுக்கு மனசு வந்து கவலையே படாது, வேதனைப்படாது, நல்ல மன ஆற்றல், மன நிம்மதி நிச்சயம் கிடைக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பு என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம கிராமப்புறங்களில் மாடசாமி, ஐயனார், கருப்புசாமி, இந்த மாதிரி உக்கிர தெய்வங்கள், காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. அந்த காவல் தெய்வத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பூஜைகள் செய்வாங்க. அந்த தெய்வத்துக்கு பொங்கல் வச்சு அவங்களுடைய கிராமப்புற வழக்குப்படி என்னென்ன வழக்கங்கள் இருக்கோ அதன்படி அவங்க சிறப்பு பூஜை செய்வது சிறப்பு. அதே மாதிரி இந்த மாதத்தில் தான் வந்து பால் குடம் எடுக்கிறது சிறப்பான விஷயம். ஒரு சின்ன குழந்தையிலேருந்து மூத்தோர்கள் வரைக்கும் பால் குடம் எடுப்பாங்க, தீ மிதிப்பாங்க. நிறைய அம்மன் கோயிலில் வந்து விசேஷங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் திருவிழாக்கள் மாதிரி விசேஷங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த பால் குடம் எடுக்கிறது என்ன அப்படின்னா,
பாலாறு செல்வம்னு சொல்லுவாங்க. பாலாறு செல்வம். நம்மளோட வாழ்க்கையில ஒரு செல்வம் நிலைக்கணும்னா பால் குடம் எடுப்பாங்க. அதுவும் வந்து சிறப்பான விஷயம். இந்த தீ மிதித்தல், பூ மிதித்தல் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வேண்டுதலை ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் நடக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காவல் தெய்வத்துக்கு ஏன் சிறப்பு பூஜை பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மள ஊரை காக்கிறது, கிராமத்தை காக்கிறது, நகரத்தை காப்பது, இதெல்லாம் இருக்கக்கூடிய கிராம தெய்வங்கள் தான் நம்மளுக்கு முக்கியம். கிராம தெய்வங்கள் வழிவிட்டால் மட்டுமே குலதெய்வம் அந்த இடத்துக்குள்ள வருமாம். இதுதான் ஐதீகம். அதனால தான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு மாடசாமி, ஐயனாரு, கருப்புசாமி, இந்த மாதிரி ஒரு தெய்வங்கள் ஏன் இருக்குன்னா, இந்த தெய்வங்களை வழிபட்டு போய் குலதெய்வத்தை வழிபடணும். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அந்த தெய்வ வழிபாட்டை நீங்கள் வழிபட்டால் மட்டும்தான் உங்களுடைய குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இந்த இடத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். சொல்கிறாங்களே, நான் விழுந்து விழுந்து கும்புறேன், எனக்கு குலதெய்வம் வந்து எந்த அருளும் செய்யலை அப்படின்னா, உங்கள் காவல் தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்படி நிறைய விசேஷங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் சரி, பூர நட்சத்திரமும் சரி, இந்த 2 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது சிறப்பு. ஆடி பூரம், ஆடி பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2மே வலிமையான ஒரு நட்சத்திரம். பூரம் என்பது சுக்கிரன், பூசம் என்பது சனி பகவான். இவங்க 2 பேரும் சேர்ந்தா என்ன ஆகும்? ஒருத்தர் ராஜாவா வாழலாம், லக்ஸுரியான வாழ்க்கை வாழலாம், ஒரு கோபுரத்துக்கு போகலாம். அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் சேரக்கூடிய மாதம் வந்து இந்த மாதத்தில் இருக்குது. அதில் வந்து ரொம்ப விசேஷம். அப்போ இந்த பூர நட்சத்திரம் வரும்போது அம்பாள் கோயிலுக்கும், பூச நட்சத்திரம் வரும்போது சனி பகவான் கோயிலுக்கு, இல்லை உங்களுக்கு சிவபெருமானில் இருப்பார் இல்லையா, சனி பகவான் நீங்கள் கும்பிட்டு வரலாம். பைரவரை கும்பிட்டு வர்றது சிறப்பான விஷயம். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய விசேஷங்களை நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் சிறப்புன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு கிழமையும் நம்மளுக்கு சிறப்பான விஷயம் நம்மளுக்கு உண்டு இந்த ஆடி மாதத்தில். அப்போ உங்களுடைய வழக்கப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்துடைய சிறப்புகளை அனுபவித்து உங்கள் வாழ்க்கையை வளம்பட நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இந்த பரிகாரங்கள், இந்த முறைகள் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் பண்ணணும், என்ன சாதங்கள் பண்ணணும், எப்படி அந்த சாதத்தை வந்து பரிமாறணும், டெய்லியும் நீங்கள் சாப்பாடு செய்து எந்த மாதிரி உணவை கொடுக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொரு வருஷத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்துக்கும் இதே பயன்கள் தான். மாதங்கள், நாட்கள் தான் மாறுமே ஒழிய, கிழமை தான் மாறுமே ஒழிய, இந்த வழிமுறை என்றென்றும் இருக்கக்கூடியது. இப்போ பால் குடம் எடுக்கிறதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகலைன்னாலும் தினம்தோறும் சின்ன ஒரு டம்ளரில் பால் ஊற்றி சாமிக்கு வச்சுட்டு அதை ஈவினிங் எடுத்து குடிச்சுக்கோங்க. கீழெலாம் ஊற்றிட வேண்டாம். அது நீங்கள் வந்து அம்மனுக்கு பால் குடம் எடுத்து பால் அபிஷேகம் செய்யக்கூடிய வலிமை உங்கள் வீட்டுக்கு வரும். உங்களுக்கு இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.